தொடர்ந்து குழப்பம் பிடிக்கும் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸில் அட்டாமிக் ரேடியஸ் இதை நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அட்டாமிக் ரேடியஸுக்கு சிம்பிள் பார்த்திங்க அப்படின்னா RA அல்லது RB அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது டெஃபினேஷன் பார்த்திங்க அப்படின்னா உட்கருவிலிருந்து வெளிவட்ட பாதையில் இருக்கிற அந்த எலக்ட்ரான் தூரத்தை தான் நம்ம அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் அல்லது பிகோமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரெண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாக்கில் வந்து பார்த்திங்கன்னா இடமிருந்து வளமாக போகும்போது டிக்ரீஸ் ஆகும், மேலேருந்து கீழமாக போகும்போது அதிகரிக்கும். அதே ட்ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்லேயும் வரும். ஆனால் பிளாக்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வித்தியாசமாக இருக்கும். எப்படி வந்து பார்த்திங்கன்னா 3D, அதுக்கப்புறம் 4D, அதுக்கப்புறம் 5Dயும் 6Dயும் சேமாக இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டியில். அடுத்து எஃப்ல வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம எப்படின்னு சொல்ல முடியாது, அது ஒரு கான்ட்ராக்ஷனாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கால்குலேஷன், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம படிக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ இந்த பிளாக்ல வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேண்டியத்திலேருந்து வெனேடியம் வரலும் நமக்கு குறைஞ்சிட்டே வரும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நியூக்ளியர் சார்ஜ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அங்கே இசட் இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஆர், அதாவது ரேடியஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா இசட் வேல்யூ குறையும். இது வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியர் சார்ஜ் எஃபெக்ட். அடுத்து பார்த்திங்கன்னா குரோமியத்திலேருந்து நிக்கல் வரலும் பார்த்திங்கன்னா எந்த எஃபெக்ட்டும் இருக்காது, ஒரே ஈக்குவலாக இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா காப்பர் ஜிங்க், இது ரெண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் இருக்கும். அதாவது இசட்டோட வேல்யூ அதிகரிச்சதுன்னா ஆரோட வேல்யூ அதிகரிக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனிங் எஃபெக்ட். இதுக்கான 2 உதாரணம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ஸ்கேண்டியம், இன்னொன்று இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா வெனேடியம் கொடுத்துருக்கோம். இங்கே ஸ்கேண்டியத்தில் பார்த்திங்க அப்படின்னா 4s2க்கு அப்புறம் 3D1 ஃபில் ஆகுது. அதுக்கப்புறம் வெனேடியத்தில் பார்த்திங்க அப்படின்னா 4s2, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3D3ல் ஃபில் ஆகும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா டி ஆர்பிட்டல் ஃபில் ஆகும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியர் சார்ஜ் எஃபெக்ட் இருக்கிறதால எலக்ட்ரான் அடுத்தது ஆட் பண்ணுற எலக்ட்ரானை நல்லா பிடிச்சி இழுத்துக்கும். அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா காப்பர் அண்ட் ஜிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 3D10 அண்டு 4s1, 3D10 இங்கே ஃபில் ஆகிடும். இதுக்கு என்ன பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனிங் எஃபெக்ட். இந்த ஸ்க்ரீனிங் எஃபெக்டால் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் ஆகிறதால இது 4sல தான் வந்து போய் சேர முடியும், 3Dயில் போய் சேர முடியாது அப்படின்றதுக்கு தான் இந்த உதாரணம். அடுத்ததான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கேண்டியம் 3D சீரீஸ், எக்ட்ரியம் 4D சீரீஸ், லேந்தனம் 5D சீரீஸ், ஆக்டினம் வந்து 6D சீரீஸ். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டி பிளாக்ல இருக்கிற அந்த அட்டாமிக் ரேடியஸோடைய ட்ரெண்டு. 3D, அதுக்கப்புறம் 4D, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 5D 6Dயும் ஈக்குவலாக இருக்கும். பிளாக் எலமெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்ட்ராக்ஷன் ஆஃப் எஃப் அப்படின்றது அது மாதிரி தான் இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக்ல வந்து பார்த்திங்கன்னா ஆடிங் எலக்ட்ரான் இந்த N-2 ஆன்டி பெனல்டி செல்லில் தான் இது வந்து சேரும். அடுத்ததாக வந்து பாருங்கள் போர் மெத்தடில் ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். Rn = 0.529 n²/z × ஆம்ஸ்ட்ராங். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சிஸ்டத்துக்கு பாரு 1 எலக்ட்ரான் சிஸ்டத்துக்கு மட்டும்தான். அடுத்ததாக வந்து பாருங்கள் டை அட்டாமிக் மாலிகுல்ஸாக இருந்ததுன்னா அது ஹோமோவாக இருக்கலாம், ஹெட்ரோவாக இருக்கலாம். ஹோமோவாக இருந்ததுன்னா ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது டிஸ்டன்ஸில் பாதி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஆர் கிடைச்சிடும். ஹெட்ரோவாக இருந்துச்சு அப்படின்னா RA + RB அது ரெண்டையும் கூட்டினா தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் கிடைக்கும். அடுத்ததாக வந்து பாருங்கள் அதுலேருந்து ஒரு சம் பார்த்தோம்னா நமக்கு புரிஞ்சிடும். இப்போ பாருங்கள் இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் ஃபார் CCl4 இஸ் 3.2 ஆம்ஸ்ட்ராங் அண்டு கால்குலேட் த RCl இஃப் DCC, அதாவது கார்பனுக்கான அந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2.8 ஆம்ஸ்ட்ராங் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பாருங்கள் DCC, அதாவது கார்பன், அதாவது டைமண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2.8ன்னு கொடுத்துட்டாங்க, அதனால் 2.8 போட்டுக்கணும். இப்போ CCl4க்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ CCl4 வந்து பார்த்திங்கன்னா 3.2ன்னு மொத்தமாக கொடுத்துட்டாங்க. முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கார்பனுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதனுடைய டிஸ்டன்ஸ் பாதி எடுத்துட்டோம்னா நமக்கு ஆர் கிடச்சிரும். அப்போ ஆர் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா RC கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு மொத்த டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க 3.28ன்னு. அப்போ இது இந்த பக்கம் கொடுத்துட்டு போனோம் அப்படின்னா நமக்கு மைனஸ் பண்ணிக்கலாம். 3.2ல் 1.4 போச்சுன்னா நமக்கு ரேடியஸ் ஆஃப் Cl கண்டுபிடிச்சிடலாம். இது ரொம்ப சுலபமான மெத்தட். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாலிஅட்டாமிக் ஸ்பீசிஸில் நம்ம மெட்டாலிக் ரேடியேஷன் படிக்க போகிறோம். அடுத்து வாண்டர்வால்ஸ் ரேடியஸ் படிக்க போகிறோம். மெட்டாலிக் ரேடியஸ்ன்றது ஒன்றும் இல்லை, அந்த மெட்டலுக்கு இடைப்பட்ட அந்த தூரத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெட்டாலிக் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடைப்பட்ட தூரத்தை நம்ம 2ஆல் வகுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு மெட்டாலிக் ரேடியஸ் கிடைக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வாண்டர்வால்ஸ் ரேடியஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப அதிகமானது. இப்போ அட்டாமிக் ரேடியஸ்ன்றது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் எக்ஸாம்பிள். இதில் வந்து 2 உட்கருக்கு இடைப்பட்ட தூரம் தான். இது வந்து பார்த்திங்கன்னா 2 மெட்டலுக்கு இடைப்பட்ட தூரம். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா வாண்டர்வால்ஸ் ரேடியஸ் இதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கிறதுலே ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா அட்டாமிக் ரேடியஸ், மெட்டாலிக் ரேடியஸ், வாண்டர்வால்ஸ் ரேடியஸ் தான் ரொம்ப இருக்கிறதுலே அதிகமான டிஸ்டன்ஸ் இருக்கும். அடுத்தா பாருங்கள் இந்த எட்ஜ்லேருந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இதை வந்து பார்த்திங்கன்னா கேசியஸ் ஸ்டேட்டில் படிப்போம்.
இப்போ இதில் சிம்பிள் கியூபிக் அப்படின்னா அதுக்கான ஏ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஏ ஈக்குவல் டு 2r. அடுத்தது பாடி சென்டர்ட் கியூபிக்காக இருந்ததுன்னா ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு ஏ ஈக்குவல் டு 4/√3r. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் அது வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு 4/√2r. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது எட்ஜ் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் நம்ம ஒரு எட்ஜ் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் ஏ. இது அடுத்த வந்து பாருங்கள், இதுலேருந்து நம்ம ஆரையும் கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்த ஒரு கொஸ்டின் பாருங்கள். when sulfur crystallize in BCC pattern calculate if the edge length is 4.1 ஆம்ஸ்ட்ராங் கொடுத்துருக்காங்க. பிசிசின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ பிசிசின்னு நம்ம இந்த ஃபார்முலா எடுத்துக்கணும். ஏ ஈக்குவல் டு 4/√3r. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், எட்ஜ் லென்த்துன்னு கொடுத்துட்டாங்க. எட்ஜ் லென்த்துன்றது ஏ தான் எட்ஜ் லென்த்து. அப்போ தூக்கி அங்கே போட்டுற போகிறோம். இப்போ 4/√3rன்னு இருக்குது. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா ஆர் வேணுன்றதால இது இந்த பக்கம் கொண்டுட்டு வந்துட்டோம். இப்போ பாருங்கள், இந்த √3யோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம ஆன்சர் போடலாம். இங்கே கீழே 4 தான் இருக்குது, மேலேயும் 4 தான் இருக்குது. அது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்சர் கிடச்சிடும். ஆரோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1.8 ஆம்ஸ்ட்ராங். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அட்டாமிக் ரேடியஸில் இதுதான் நம்ம படிச்சிருக்கோம். அடுத்த வந்து பார்த்திங்கன்னா அயானிக் ரேடியஸ் போக போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.